சுந்தர் சார் வந்து எனக்கு அவனிலேருந்து ஃபோன் வந்தது. நீங்கள் பண்ணணும் நான் சொன்னேன், நான் 6 மணிக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன்னா சீரியல்னாக்கா ராத்திரி வரைக்கும் ஒர்க் பண்ணால் தான் கொஞ்சம் அவங்களுக்கும் நிறைய எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இல்லை சச்சுமா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் வந்து பண்ணணும். அப்புறம் கேரக்டர் கேட்டேன். கேரக்டர்னா அது மாதிரி இப்போ ராஜ் கபூர் சார் சொன்னார் மாதிரி எம்ஆர் ராதா அண்ணன் மாதிரி. நான் எம்ஆர் ராதா அண்ணன் மாதிரி, ஐயோ பேரை சொல்லும் போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை இல்லை நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. ஸோ நான் வந்த உடனே எனக்கு இந்த இதெல்லாம் சொல்லும்போது முதல்லலாம் கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி அப்படி போயிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டேன் அதில். ஏன்னா நான் நல்ல சாமி கும்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் பேசுகிறோம். எனக்கு மந்திர தந்திரத்துலலாம் அவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. பட் அது எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் சொல்லும் போது அந்த இது வந்து இந்த மூட நம்பிக்கைகள், சில நல்ல மெசேஜும் இருக்குது. அதாவது ஒரேடியாக எல்லாத்துலேயும் போய் கண்மூடித்தனமாக சில விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 100 எபிசோடுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் ஃபீலிங் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் ஸோ இது வரைக்கும் சன் டிவி வியூவர்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே, அண்ட் மை டிரெக்டர் ராஜ் கபூர் சார், சுந்தர் சி சார், and my lovely co-stars and சச்சுமா, விஜயகுமார் சார், விஜயலக்ஷ்மி மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்ன சொல்கிறது, இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ கொஞ்சம் பயம் இருக்குது, பட் தட்ஸ் ஓகே. அண்ட் இது வரைக்கும் எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தா ரொம்ப ஸோ இது வரைக்கும் நான் எதாரும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க. அண்ட் ஐ லவ் மை டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் சார், யூகே சார், தேங்க்யூ ஸோ மச். முதல்ல என்னோட நன்றி நான் வந்து சுந்தர் சி சாருக்கும் குஷ்பு மேம்க்கு சொல்லணும். அப்புறம் ராஜ் கபூர் சாருக்கு சார் ரொம்ப சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கேன். ஐ நாட் காட் அ குட் ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்டார்டம் பார்த்தேன் அப்படின்ட்டு நான் பார்க்கவே இல்லை. பட் இதில் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்தோம். பட் இதில் இருக்கக்கூடிய ரீச் வந்து ரொம்ப எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நிறைய பயந்து பண்ணியிருக்கோம். பட் உங்களெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா இது ஃபர்தர் நல்லா வரும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. ரொம்ப நல்ல குடும்பம், எல்லாருமே ரொம்ப அன்பாக, எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லாம் நல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை முறை கேட்டாலும் மறுபடியும் என்னோடய நன்றி குஷ்பு மேம்க்கும், சுந்தர் சி சாருக்கும், என்னோடய ராஜ் கபூர் சாருக்கும். பிகாஸ் ராம்சந்திராவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போவே வந்திருக்கணும்னு நினச்சேன். பட் இந்த சீரியலில் வந்து நான் என்னெல்லாம் நினச்சனோ அதெல்லாம் நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த பிரம்மாண்டமான நந்தினி சீரியல் சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. ராஜ் கபூர் சார், சுந்தர் சி சார், ஒபியஸ்லி சன் டிவி, இவரெல்லாம் சேர்ந்து இந்த ஹீரோ இந்த ஒரு மெயின் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக ஆர்டிஸ்ட் விஜயகுமார் சார், சச்சுமா, சினிமாவிலே இருக்கிறதா அவர் எல்லாரும். அப்போது அவர்கிட்ட எல்லாம் ஆக்ட் பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி நந்தினி. நான் விட்டு இங்கே வரும்போது நான் வேறொரு வீட்டுக்கு வர மாதிரி எனக்கு தெரியுது. அவ்வளோ ஹாப்பியாக வருவாங்க நாங்கள். ஸோ இப்போ எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் நல்லா சஸ்பென்ஸ் எல்லாம் வர போகிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு இருங்க. நான் இந்த கலைத்துறையிலே 55 ஆண்டுகள் பணியாற்றியவர், 700 படங்களுக்கு மேல் நடித்தவர், எல்லா விதமான பாத்திரங்களையும் ஏற்று நடித்திருக்கிறேன். அது அத்தனை பேருக்கும் தெரியும். நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அத்தனை மொழிகளையும் நடித்திருக்கின்றேன். ஆனால் இந்த தொலைக்காட்சியில் வருகின்ற, கிராமத்துலாம் சொல்லுவாங்க இது நாடகம் அப்படின்னு, சீரியல் அதுன்னு நாடகம்பாங்க. அந்த நாடகம் இன்றைக்கு எத்தனையோ நாடகங்கள் தொலைக்காட்சியிலே வந்தாலும் இந்த நந்தினி நாடகம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 கோடி மக்கள் பார்க்கிறார்கள். இந்த நாடகத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழியிலே இந்த நந்தினி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நடக்கிறது. படங்களிலே நடித்து பேர்கள் பெற்றாலும் நாடகத்தின் மூலமாக அத்தனை மொழிகளிலும் உள்ள இல்லத்துக்கே நாங்கள் செல்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு படத்தில் நல்லா நடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த படம் வெற்றி பெறாமல் போனால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க.
இந்த 100வது நாள் நாளை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த காலத்தில் வந்து ஒரு படம் 100 நாள் ஓடினால் மாபெரும் வெற்றி என்று சொல்வார்கள். அதை போலத்தான் இந்த நாடகம் 100வது நாள் நாளை. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுக்கு இன்னொரு பேக் போனாக வந்து இன்னொரு கேரக்டரைசேஷன் வந்து குஷ்பு வந்து இன்னொரு 5 வாரத்தை வந்து குஷ்பு வந்து என்ட்ரி ஆவாங்க. அப்போ வந்து அந்த கதையே வந்து வேற ஒரு சேனலுக்கு போகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து குஷ்பு வந்து இந்த கேரக்டரில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பாகுபலி அனுஷ்கா கேரக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது எப்படி வந்து அந்த அனுஷ்காக வந்து பாகுபலி ஒரு போராட்டம் நினைச்சோ அதே வந்து அந்த குஷ்புக்காக வந்து இந்த கதையை வந்து நாங்கள் நடத்தியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய லெவல் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிச்சயம் வந்து இந்த சீரியல் வந்து ஒரு ட்ரெண்ட் செட், அதாவது சீரியலில் வந்து சினிமா தரம் கொடுத்த ஒரு ட்ரெண்ட் செட் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் சீரியலை பார்த்து இப்போ எல்லோரும் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்கய்யா சீரியலு, அது மாதிரி பண்ணுங்கன்னு எல்லா சேனல்லையும் சரி எல்லா சீரியல் இதுங்களும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி நாங்கள் வந்து இதை நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.